நம்ம தோத்துட்டோமா. எத்தனை நாள் கூட பண்ணிட்டே இருப்பீங்க? மயிலாடுதுறை மாவட்டம் மடியமங்கலம் பகுதியை சேர்ந்த மாலினி மற்றும் வைரமுத்து அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இவங்க 2 பேர் லவ் பண்றது பொண்ணோட வீட்டு சுத்தமா பிடிக்கல. முக்கியமா பொண்ணோட அம்மா விஜயாக்கு இது சுத்தமா விருப்பமே கிடையாது. என்னதான் 2 வீட்டுல ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பொண்ணோட அம்மா மாட்டு சமூகத்தை சேர்ந்தவங்க தன்னோட சமூகத்துல மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பயங்கரமா பிரஷர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் கிட்ட போய் குளம் மட்டும் விடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அங்க நடத்தின பேச்சுவார்த்தையில மாலினி நான் வைரமுத்து மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அழுத்தம் திருத்தமா சொல்லிடுறாங்க. பொண்ணோட வீட்டுல இனிமேல் எனக்கு பொண்ணே வேண்டாம் அப்படிங்கமா எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. எங்க வீட்டுல ஒத்துக்கல. நான் அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த பையனையும் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பான். எங்களுக்கு பொண்ணு வேணாம், அவங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துறோம், அவங்களோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாலினி வைரமுத்து இதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் முடிவு பண்றாங்க. அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் சேர்க்கறதுக்காக மாலினி தான் வேலை செஞ்சு இருந்த சென்னைக்கு திருப்பி போறாங்க. நான் அன்னைக்கு நைட்டு வைரமுத்து திருப்பி வீட்டுக்கு வர வழியிலே வச்சு பொண்ணோட சித்தப்பா பொண்ணோட தம்பிங்களா சேர்ந்து அந்த பையனை வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. அதாவது ஆணவ கொலை பண்ணிருக்காங்க. வெட்டினது எங்க வீட்டுல தான், வெட்டினது எங்க வீட்டுல தான் வெட்டிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முக்கியமா பொண்ணோட அம்மா விஜயாவை ஜாதி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதாவது பிசிஆர் ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மண்ணில் புளுத்திங்க போற உடம்பு எரிஞ்சு சாம்பலா போற உடம்பு வச்சுட்டு இன்னும் எத்தனை நாள் ஜாதி மதம் மயிரும் தலையை தூக்கி வச்சுட்டு ஆட போறீங்க? எல்லா விட கொடுமை என்ன தெரியுமா? இங்க இருக்கிற இன்ஃப்ளூயன்சருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு டைமும் கிடையாது, இதை பத்தி பேசுறதுக்கு ஐடியாவும் கிடையாது. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இதை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இதை பத்தின கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தேங்க்யூ.